நெக்ஸ்ட் கொஸ்டின், த பாப்புலேஷன் ஆஃப் எ டவுன், ஒரு நகரத்தில் இப்போ மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1,76,400 பேர் இருக்காங்க. இது இட் இன்க்ரீசஸ் ஆனுவலி, வருடத்திற்கு இது அதிகமாகுது. எவ்வளோ ஒரு ரேட்டில் அதிகமாகுது அப்படின்னா 5% per annum, ஒரு வருடத்திற்கு 5% அதிகமாகுது. வாட் வில் பி இட்ஸ் பாப்புலேஷன் ஆஃப்டர் 2 years? இப்படி 5% அதிகமாக இருந்துச்சுன்னா 2 வருஷங்க அப்புறம் அதோட பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கும்? இப்போ ஃபர்ஸ்ட் வருஷம் பார்க்குறோம். 5% அப்படிங்கிறது இன்ட்டு 5/100. இதில் இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 5 வச்சு மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 5 4s are 20, ரிமைனிங் 2, 5 6s are 30 + 2, ரிமைனிங் 3, 5 7s are 35 + 3 38, ரிமைனிங் 3, 1 5 is 5, 5 + 3 8. 8,820 பேர் கூடியிருக்காங்க முதல் வருஷம். அப்போது 1,76,400 பேரோட 8,820 பேர் கூடியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது வருஷம் இதை கூட்டணும் அப்படின்னா 0 2 12க்கு 2 மீதம் 1, 7 8 15க்கு 5 மீதம் 1 8 1. 1,85,220 பேர் இருக்காங்க. அப்போ இதில் இன்னும் 5% கூடும். 1,85,220 பேர் இன்ட்டு 5/100. இதை இப்படி கேன்சல் பண்ணணும்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 1 5 5, 20 5 100, 0 0 கேன்சல் ஆகிடும். 2ஆல் போட்டோம் அப்படின்னா 9 2 18, 2 2 4, மீத 12னா 6 2 12, ரிமைனிங் 1. அப்போ இதோட 9,261 பேர் கூடியிருக்காங்க. அப்போது 1 8 4, 14க்கு 4 மீதம் 1 9 1. அப்போ 1,94,481 பேர் ஒட்டுமொத்த பாப்புலேஷன் 2 வருஷத்துக்கு அப்புறம். அப்போ இதுதான் சரியான விடை. 7வது கேள்விக்கு ஆப்ஷன் டிங்கிறது சரியான விடை. அடுத்து 8வது கேள்வி, y percentage of x is 50 and z percentage of y is 25. Find the relation between x and z. x and zக்கான ரிலேஷன் அப்படிங்கிறது x ஈக்குவல் டு z, எக்ஸுக்கும் இசட்டுக்குமான ரிலேஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக அப்படிங்கிற மாதிரி இந்த எக்ஸு இசட்டுக்கான ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். முதல்ல கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிக்கும். y percentage of x, y பர்சன்டேஜ்னு இருக்கு இல்லைங்களா, அதை y/100 ஆஃப்னு இருக்கிறதுனால மல்டிப்ளை x is 15 கொடுத்துருக்குறாங்க ஈக்குவல் டு 50. ரெண்டாவது ஈக்குவேஷன் z பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க z/100 ஆஃப் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க, மல்டிப்ளை ஆஃப் போட்டாச்சு, y ஈக்குவல் டு 25. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையுமே நமக்கு காமனாக இருக்கிறது எப்படின்னா இந்த ஒய்ங்கிற டேர்ம் தான். இந்த y 100, அதே மாதிரி இங்கே y 100. அப்போ இதை வச்சு தான் நம்ம காமனாக ஈக்குவேட் பண்ண முடியும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா இங்கே y/100 ஈக்குவல் டு 50/x, எக்ஸை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுச்சு. அதே மாதிரி இங்கே y/100 ஈக்குவல் டு இந்த இசட்டை இந்த பக்கம் கொண்டு வந்துடும். அப்போ 25/z இவ்வளோ தான். அப்போ இந்த ரெண்டு பக்கமும் y/100 காமன், அப்போ அது தேவையில்லை. அப்போ இது ரெண்டே ரிமைனிங் உள்ள ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிடலாம். ஈக்குவேட் பண்ணோன்னா ஒரு 25 25, 2 25 50. அப்போ இது எப்படி எழுதலாம்? 2/x ஈக்குவல் டு 1/z இந்த ஃபார்மேட்டில் தான் எழுதணும். ஓகேவா? இந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா z ஈக்குவல் டு இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா z ஈக்குவல் டு x அங்கே போயிடும், டிவைடட் பை 2. z ஈக்குவல் டு x/2 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் எங்கேயாவது இருக்கா அப்படின்னா அப்படி இல்லைனா x ஈக்குவல் டு இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா x ஈக்குவல் டு 2z இந்த மாதிரி ஏதாவது ஃபார்மேட்டில் இருக்கானா ஆப்ஷனில் பார்க்குறோம். x ஈக்குவல் டு 2z ஆப்ஷன் ஏவே கரெக்டானது தான். இவ்வளோ தான், சிம்பிள். இது 8வது கேள்விக்கானது. அடுத்து 9வது கேள்விக்கானது 15% ஆஃப்னு இருந்தது அப்படின்னாலே அங்கே மல்டிப்ளிகேஷன் 15% அப்படிங்கிறத 15/100 ஆஃப்ங்கிறத மல்டிப்ளை இன்ட்டு 578 ப்ளஸ் 22.5% அப்படிங்கிறத டிவைடட் பை 100 ஆஃப்ங்கிறத இன்ட்டு 644 ஈக்குவல் டு வாட். இவ்வளோ தான். இது வேறு ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஆஃப்ங்கிற இடத்துல மல்டிப்ளையும் பர்சன்டேஜ் அப்படிங்கிற இடத்துல டிவைடட் பை 100 அவ்வளோதான், வேறு எந்த ஃபார்மட்டுமே கிடையாது. இப்படி எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக வரக்கூடிய ஆன்சர் தான் 231.6 அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. இதை ஜஸ்ட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தோன்னா இதுக்கான ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? இவ்வளோதான் 9வது சம். அடுத்து 10வது சம். 20% ஆஃப் பியூர் ஆசிட் இஸ் இன் 8 liters ஆஃப் எ சொல்யூஷன். ஒரு 8 லிட்டர் சொல்யூஷன் இருக்குது, அதில்
20% அப்படிங்கிறது பியூர் ஆசிடாக இருக்குது. பியூர் ஆசிட். How many liters of pure acids in the solution? இதில் எத்தனை லிட்டர் வந்து இந்த பியூர் ஆசிட் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இதில் 20% அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா மொத்தம் 8 லிட்டர் அப்படிங்கிறது நமக்கு 100% இல்லைங்களா? அப்போ 100% அப்படிங்கிறது 8 லிட்டர். அதில் 20% அப்படிங்கிறது எக்ஸ். அப்போ இதை மட்டும் இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணால் போதும். 8 × 20 டிவைடட் பை 100. 20னா இங்கே 5. அப்போது 8/5 ஈக்குவல் டு எக்ஸ். அந்த மாதிரி எதுவும் இருக்கானா? இல்லை. அப்போ இது என்ன பண்ணுறது? ஸோ இன்னும் கொஞ்சம் கேன்சல் பண்ணணும். 1 5 5, 1 5 5, ரிமைனிங் 3 இருக்குது. 3 0 அப்படின்னா 6. அப்போ 1.6 அப்படிங்கிறது ஆன்சர். அப்போ 1.6 லிட்டர் தான் பியூர் ஆசிட் அப்படிங்கிறது. சரிங்களா?